ராதா பல்ராமன் வரீங்களா? அவங்கள்ட்ட பேர் வாங்குன்னு சொன்னால் அவங்க அங்கே நின்றுட்டு உட்காந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ராதா பல்ராமன் வாங்க, கரெக்டாக 5 மணிக்கு முடிச்சிடுவோம். ராதா பல்ராமன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும். குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. ஒரு பேங்க் மேனேஜர் கஸ்டமரை பார்த்து கேட்குறார், எஜுகேஷன் லோன் கொடுத்தேனே உங்கள் பையன் இப்போ எப்படி படிக்கிறான் அப்படின்னு. உடனே அந்த கஸ்டமர் சொல்கிறார், கடனேன்னு தான் படிக்கிறான். பேங்க் மேனேஜர் இன்னொரு கஸ்டமரை பார்த்து கேட்குறார், அடிக்கடி லோன் கேட்டு தொந்தரவு பண்ணி நடக்கிறியப்பா ஏன் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அந்த கஸ்டமர் சொல்கிறார், ஒரே ஒரு முறை லோன் கொடுத்து பாருங்க, அப்புறம் நான் இந்த பக்கமே வரமாட்டேன். இங்கே இருக்கும் ஃபோட்டோலாம் உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்ததா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்குறார். எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. இல்லை, எல்லா ஃபோட்டோலையும் சிரிச்ச முகமாக இருக்கீங்களே, அதனால்தான். கணவன் மனைவியை பார்த்து, இவ்வளோ வெயிட்டாக புடவை வாங்கியிருக்கே அப்படின்னு கேட்குறார். மனைவி சொல்கிறா, கட்டிக்க போகிறவன் நான் தானே அப்படின்னு. கணவன் சொல்கிறா, அடி பாவி, துவைக்க போகிறது நான் தான். மனைவி சொல்கிறா, எதுக்கும் உபயோகப்படாதெல்லாம் எங்கள் அப்பா ரொம்ப சாமர்த்தியமாக யாராவது ஏமாளி தலையில் கட்டிடுவார். கணவன் சொல்கிறா, ஆமாம்மா, நம்ம கல்யாணத்து அன்னைக்கு அது ரொம்ப புரிஞ்சு போயிடுத்தே. 2 லேடிஸ் பேசிக்கிறாங்க. என் புருஷனுக்கு காலையில் படிக்க பேப்பர் சரியாக நேரத்துக்கு கிடைக்கலன்னா இல்லைன்னா என்ன பண்ணுவார், கழுத மாதிரி கத்துவர். தேங்க்யூ. வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் எங்கேயும் நடந்த மாதிரி இங்கே வந்து சொல்லக்கூடாது. நானோ கார் வந்து 3614 பர்பிள் கலர், வெளியில் டோரெல்லாம் திறந்து வச்சு நிப்பாட்டியிருக்கீங்க. போய் அதை மூடிட்டு வந்துடணும். ஆப்போசிட் சைடில் நானோ கார் 3614 கதவெல்லாம் திறந்துருக்குங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அந்த காரை போய் கவனிக்கணும். போன மாதம் மீட்டிங்கில் ஒரு உண்டியல் வச்சுருந்தோம். உங்கள் எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டோம். எல்லாருமே நிறைய போட்டிங்க. அதில் வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணகுமார், விஜயா கிருஷ்ணகுமார், அப்புறம் கல்யாணி சிதம்பரம், அந்த 2 மெம்பர்ஸுக்கு முன்னாடி அந்த உண்டியலை ஓப்பன் பண்ணோம். 11,820 ரூபா அதில் கலெக்ஷன் ஆச்சு. அதை வந்து 12,000 ஆக்கிறதுக்கு பேலன்ஸை வந்து சீதாராமன் போட்டார். பாக்கி 3,000 ரூபாயை ஹியூமர் கிளப்லேருந்து போட்டு கோவர்தினிங்கிற ஒரு பெண்ணுக்கு 2nd இயர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ், திருநின்றவூருக்கு அன்றைக்கே பணம் கொடுத்தாகிவிட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பார்வதி வரீங்களா? பார்வதி வாங்க. கரெக்டாக இருக்கா? எல்லாம் நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வரேன். எல்லாருக்கும் வணக்கம். ஒருத்தர் வர்றார் ஃப்ரெண்டு, உங்கள் கையில் விரல் சுற்றி சரியாக போய்ட்டா எலுமிச்சம்பழத்தை காணுமேங்கிறார். இப்போ நீங்கள் சப்பு கொட்டின்னு ஜூஸ் குடிச்சலே அது என்னவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நம்ம பொண்ணுக்கு வயசாகிண்டே வருது, சட்டுப்பட்டுன்னு ஒரு மாப்பிள்ளையை பார்க்கக்கூடாதா? ஏண்டி அப்படி பார்த்துட முடியுமா? நல்ல படித்தவனா, அழகா, நல்ல குணமுள்ளவனா, நல்லா சம்பாதிக்கிறவனா பார்க்க வேண்டாமா? இப்படியெல்லாம் பார்க்கணுன்னு எங்கள் அப்பாவுக்கு தோணலையே. பொண்டாட்டி சொல்கிறா, உங்கள் தங்கச்சி எனக்கு துளி கூட பிடிக்கலைங்க அப்படிங்கிறா. ஏண்டி உன் தங்கச்சி பிடிக்கல நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? அப்புறம் எழுத்தாத்தில் பாருங்க, அவர் வந்து ஒரு ஒய்ஃபை தினம் சினிமா, ட்ராமா, பீச்சுன்னு கூட்டின்னு போகிறார். நீங்கள் எங்கேயாவது கூட்டின்னு போகிறீங்களா? நான் ரெடி, அவள் வராளான்னு கேளு. டாக்டருக்கும் பாடகருக்கும் என்ன ஒத்துமைன்னா, டாக்டர் பேஷண்ட்டை கொலை பண்ணுறார், பாகவதர் ராகத்தை கொலை பண்ணுறார். ஆமாம், என்னோடய ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேங்கிறா. ஆமாம், என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான் தெரியுமா, 2 பேரில் ஒருத்தரை தான் கொடுத்து வச்சுருக்க முடியுமா? டாக்டர் நீங்கள் ஒரு காரியம் பண்ணணுங்கிறார்.
காரியமெல்லாம் நான் பண்ண மாட்டேன், ஆப்ரேஷன் தான் பண்ணுவேன், உங்கள் சொந்தக்காராக தான் காரியம் பண்ணணும். அப்புறம் ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறக்கிறது, குழந்தையெல்லாம் குளிப்பாட்டி கொண்டு வரா, எந்த குழந்தை என்னன்னு தெரியல. ரேஷன் கடைக்காரர் வந்து என்னோட குழந்தை எங்கங்கிறார். எது எடை குறைச்சலாக இருக்கோ அதான் அவங்க குழந்தைய கொடுத்துருங்கிறார். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் வித்ட்ராயல் ஃபார்ம் கொடுக்குறா, இவர் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறார் பணத்துக்கு. அதை கிளார்க் வாங்கிட்டு பார்த்துட்டு, இது என்ன ஒரு பொண்ணோட படத்தை வரைஞ்சிருக்கேள், ஏன் சார் நீங்கள் தானே பிரிண்ட் பண்ணியிருக்கேள் அமௌண்ட் இன் ஃபிகர்னு. உன் பேர் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார் வாத்தியார். என் பேர் வந்து பசுவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறான். உன் பேர் கேட்டால் என்னடா சொல்கிற? ஆமாம் சார், கவ் சிக் அப்படிங்கிறான். உங்கள் அப்பா பேர் என்னங்கிறான். கிங் கவ் மில்க் அப்படிங்கிறான். என்னடா சொல்கிறேன் அப்படின்னா ராஜகோபால் அப்படிங்கிறான். அது ஒன்று. நான் வந்து ஜாதகம் கேட்டால் என்ன செத்து போன பொண்ணோட ஜாதகத்தை கொடுக்குறேன், நீங்கள் தானே அடக்கமான பொண்ணு வேணும்னு கேட்டேன். அவ்வளோதானே. தேங்க்யூ தேங்க்யூ. அது எப்படி ரைட் இன் ஃபிகரா? உங்கள் வயசுக்கு தேவைதான். பட் நல்லா சொன்னாங்க, நிறைய எழுதி வச்சுருந்தாங்க. நான் பயந்தே பக்கத்தில் நின்னேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்ரீதேவி வரீங்களா? ஸ்ரீதேவியும் நீங்கள் ஆனுவல் டேயில் கூப்பிட்டேன், ஸ்ரீதேவி வரல. ஸ்ரீதேவியும் நம்மளுடைய ஹியூமர் கிளப்போட உதவியில் படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு. +1 வந்திருக்கியா அந்த வருஷம், 10th. ஆனுவல் டேலே அஷ்யூர் பண்ண, நீ எந்த கவலையும் பட வேண்டாம், ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து ஹியூமர் கிளப் வில் பி வித் யூ. ஓகே, இங்கே பண்ணிட, சீக்கிரமாக பண்ணோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு ஆசிரியர்கிட்ட வந்து ஒரு பையன் கேட்குறான், சார் பாம்பு வயித்தால போகுது சார் அப்படின்றான். என்னடா சொல்கிற அப்படின்றான். ஆமாம் சார், பாம்பு வயித்தால போகுது அப்படின்றான். ஒழுங்காக புரிகிற மாதிரி சொல்கிறா அப்படின்ற. மாடுக்கு எத்தனை கால் சார் அப்படின்றான். 4 கால். பூனைக்கு எத்தனை கால்? 4 கால். அப்போது பாம்புக்கு எத்தனை கால் அப்படின்றான். பாம்புக்கு காலே இல்லையேடா அப்படின்றான். அதனால தான் சார் அது வயித்தால போகுது. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. டே, என் பொண்டாட்டியை வந்து நடிகை ஆக்கணும்னு ஆசையாக இருக்குடா அப்படின்றான். ஏன்டா அப்படின்றான் இன்னொருத்தன். இல்லை, இப்போ தான் பேய் படம்லாம் நல்லா ஓடுதில்ல. ஒரு ஃப்ரெண்ட் வந்து இன்னொருத்தங்கிட்ட கேட்குறான், என்னடா உங்கள் ஆஃபீஸில் வந்து கல்யாண மாணவர்களுக்கு முன்னுரிமை, வெளியூரில் வேலைன்னு போட்டிருக்கு அப்படின்றான். அது என்னடா கல்யாண மாணவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு கேட்குறான். இல்லை, அவங்க தானே சந்தோஷமாக வெளியூர் போவாங்க. ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறா, உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் ஒரு கழுதையை காமிச்சு, இவளுக்கு தாலி கட்ட சொன்னாலும் நான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னேன். நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, ஒரு குரங்குக்கு கழுத்தை நீட்ட சொன்னால் கூட நான் நீட்டுவேன். ஒரு 2 நண்பர்கள் பேசிக்கிறாங்க. டே, எங்கள் சயின்ஸ் வாத்தியார் நின்றுக்கிட்டே தாண்டா பாடம் நடத்துவார். ஏன்டா அப்படின்னு கேட்குறான். நான் அவர்கள் தெய்வமா நினைக்கிறேன் அப்படின்றான். ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்குறான். ஏன்னா தெய்வம் தான் நின்று கொள்ளுமே. நன்றி. PK துரைசாமி. அடுத்த மாத கூட்டமும் இதே இடத்துல தான். அகெயின் ஃபர்ஸ்ட் சண்டே வருது, நவம்பர் 6ஆம் தேதி. இந்த மார்னிங், நாட் இன் த ஈவினிங், மார்னிங். டிவியில் நீங்களும் பேசலாம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அதாவது டிவி பார்க்குறவங்களாம் ஸ்டூடியோக்கு ஃபோன் பண்ணால் ஸ்டூடியோவில் அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறவங்களோட பேசலாம். நிற்க மாட்டீங்களா? இதுக்கு தான் ஒரு வாட்டி எலக்ட்ரிஷியன் சொன்னால் கேட்டபோது ஸ்பீக்கர் ஆஸ் ஸ்க்ரூ லூஸ் அப்படின்னா. ஸ்பீக்கர் க்ரூசல்ஸ்னா அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு. ஸோ ஒருத்தர் டயல் பண்ணுறாரு,
இந்த ப்ரோக்ராம் நடத்துகிற அம்மா கேட்குறாங்க, வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க? நான் தான் ராமூர்த்தி பேசுகிறேன். ஹலோ ராமூர்த்தி, நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன். எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சைதாப்பேட்டிலேருந்து பேசுகிறேன். ஓ, நானும் சைதாப்பேட்டில் தான் இருக்கேன். சைதாப்பேட்டில் எந்த ரோட்டில் இருக்கீங்க? பிள்ளையார் கோவில் ரோட்டில் இருக்கேன். அடே, நானும் பிள்ளையார் கோவில் ரோட்டில் தான் இருக்கேன். அங்கே எங்கே இருக்கீங்க? அங்கே ரமணியம் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஐயோ, நானும் ரமணியம் அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இருக்கேன். உங்கள் ஃப்ளாட் நம்பர் என்ன? ஃப்ளாட் நம்பர் 2. ஆனால் அது எப்படி சார் இருக்க முடியும்? என்னோட ஃப்ளாட் நம்பர் 2 தானே? ஆமாண்டி, நம்ம ஃப்ளாட் தான் 2 நம்பர். நான் ஹஸ்பண்ட் தான் பேசுகிறேன். வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வெளியில் நிற்கிறேன். உடனே டிவியில் சொல்கிறான், இந்த ப்ரோக்ராம் நடத்துகிற சுவிதா அவர்கள் மயக்கம் போட்டு விட்டதால் இந்த நிகழ்ச்சி இதுடன் முடியுது. ஒரு பிளேனில் வந்து ராகுல் காந்தி, அனில் அம்பானி, சச்சின் டெண்டுல்கர், நரேந்திர மோடி, ஒரு ஸ்கூல் பாய், 5 பேர் போகிறாங்க. இந்த பைலட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறான், எல்லா இன்ஜினும் ஃபெயில் ஆகிடுச்சு, பிளேன் கிராஷ் ஆக போகிறது, நான் ஒரு பேராசூட்டை மாற்றி குதிச்சிட போகிறேன், நீங்களும் ஆளுக்கு ஒரு பேராசூட்டை மாற்றி குதிச்சிருங்க அப்படின்னு. ராகுல் காந்தி சொல்கிறாரு, நான் தான் இந்த நாட்டினுடைய வருங்கால பிரதமர், என்னுடைய உயிர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு பேராசூட் எடுத்து குதிச்சிடுறாரு. அனில் அம்பானி சொல்கிறாரு, நான் இந்த நாட்டிலேயே பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, நான் உயிரோடு தப்பிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் ஒரு பேராசூட் போய் குதிச்சிடுறாரு. சச்சின் டெண்டுல்கர் சொல்கிறாரு, நான் தான் உலகத்திலே பெஸ்ட்டு பேட்ஸ்மேன், என்னால் பேரும் புகழும் வந்திருக்க ஒரு நாட்டுக்கு, நானும் குதிச்சிடுறேன் அப்படின்னு. ஸோ இந்த பைலட் சொல்கிறாங்க, சார் 5 பேராசூட் தான் இருக்குது, 3 பேர் குதிச்சிட்டாங்க. இப்போ நீங்களும் மோடிகிட்ட சொல்கிறாரு, நீங்களும் ஸ்கூல் பையன் தான் இருக்கீங்க, நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க யார் பேராசூட் போட்டுருக்கு. மோடி சொல்கிறாரு, இந்த பாரு தம்பி, நீ சின்னவன், எனக்கு வயசாகிடுச்சு, 65 வயசாகி போச்சு, என்னை விட நீ பிழைக்கிறது தான் முக்கியம், இந்த நாட்டினுடைய எதிர்காலம் உன் கையில் தான் இருக்குது, அதனால் நீ பேராசூட்டை போது குதிச்சிரு, நான் இருந்துக்கிறேன் பிள்ளைகள். சார் அதெல்லாம் அவசியமே இல்லை சார், 2 பேராசூட் இருக்குது. எப்படிப்பா இருக்கும்? 5 தான் இருக்குன்னாங்க, 4 தான் இருக்குனாங்க, 3 பேர் குதிச்சிட்டாங்களே. சார் அதெல்லாம் இல்லை சார், இந்த ராகுல் காந்தி பேராசூட் நினச்சி ஸ்கூல் பேக்கை மாட்டின்னு குதிச்சிடுங்க சார். கிளாஸில் வாத்தியார் வந்து அனாட்டமி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கார். ஸோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இது என்னுடைய ரிஸ்ட்டு, இது என்னுடைய எல்போ, இது என்னுடைய ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிநாதன் கூப்பிட்டு, சுவாமிநாதன் நீ சொல்லுப்பா, நான் சொன்னது ரிப்பீட் பண்ணுங்கிறார். சுவாமிநாதன் சொல்கிறேன் சார், இது ரிஸ்ட்டு, இது ஷோல்டர், இது எல்போ அப்படின்றார். ஒரே தப்பு அப்படின்னு இன்னொருத்தர் கேட்குறார், சுப்பிரமணியன் நீ சொல்லுப்பான்னு. அவர் சுப்பிரமணியன் சொல்கிறார், சார் இதுதான் ஷோல்டர். ஐயோ ஒரே தப்பு, நீ விட்டுடு. அப்புறம் ஏப்பா சேகரன் இருக்க, நீ ரொம்ப கெட்டிக்காரன்ப்பா, நீ தப்பு பண்ண மாட்ட அப்படின்னு சேகரன்ட்ட கேட்குறார். சேகரன் சொல்கிறார், இது ரிஸ்ட்டு, இது எல்போ, இது ஷோல்டர். ஸோ வாத்தியார் சொல்கிறேன், ஆமாம் சேகரன் சொல்லி இவங்கெல்லாம் தப்பாக சொன்னாங்களே, நீ மட்டும் எப்படி கரெக்டாக சொன்ன? சேகரன் சொல்கிற, ரொம்ப சிம்பிள் சார், ஐ யூஸ் மை கிட்னிஸ். நியாயமாக நான் உங்களுக்கு சான்ஸே கொடுத்துருக்கக்கூடாது. இந்த கிண்டி செக்ரட்டேரியட் காலனிலேருந்து மணவளக்கலை மன்றத்திலேருந்து ஒரு பாராட்டு பத்திரம் மாதிரி ஒன்று ஹியூமர் கிளப்புக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியோட கிண்டி மணவளக்கலை மன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து இந்த 33வது ஆண்டு விழாவை பற்றி, அதில் எஸ்பெஷலி பர்வீன் சுல்தானா பேசினதை பாராட்டி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சொற்களின் பிரளயம் உஷா, எல்லாம் மெம்பர்ஸ். நற்சொற்களின் நற்சங்கம் முருகன், முழு உரையுமே மந்திர சொற்கள் ஆண்டியப்பன். பாரதியில் தொடங்கி பரமபிதாவின் மைந்தனில் முடிந்தது சிறப்பு கோதைராஜன். எது செலவு எது மிச்சம் என்பதை உணர்ந்து சிலித்தேன் அருள். காஞ்சி பெரியவர் வெள்ளடி பழம், நான் வெள்ளடி பழமாவது எப்போது சிவலிங்கம். அப்படி போயிட்டே இருக்கு அந்த லிஸ்ட்டு. 96 நிமிட ஓர்மையான பேச்சு தியாகராஜன். பிச்சை பாத்திரமும் பரமசிவனும் கனக சபாபதி. இந்த சிந்தனை உரையின் தாக்கத்திலிருந்து விடுபட எங்களுக்கு நெடுநாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி, விடுபடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இன்னும் எழுதலாம் ஆனால் கடிதம் கட்டுரையாகிவிடும் சொல்லி, அந்த மணவளக்கலை மன்றத்தோட அங்கத்தினர்கள் எல்லாருமே சைன் பண்ணி ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. அது போன வாரத்திலேயே படிக்கணும்னு நினச்சேன். உண்டியல் சாவி தொலைச்சா மாதிரி இதையும் தொலைச்சிவிட்டேன். இப்போ
வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்தது டி கிருஷ்ணன். இன்னைக்கு மட்டும் எனக்கு டி கிருஷ்ணன் பேரில் ரொம்ப ஒரு மரியாதை, ஆசை, பாசம் எல்லாம் கூடியிருக்கு. ஏன் அப்படின்னா, அவர் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார், சேகரன் நான் வரும்போது 15,000 rupees ஒரு செக்கு கொண்டு வந்து ஹியூமர் கிளப்புக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் பேரில் எனக்கு அன்பு பெருகிடுச்சு. வாங்க மிஸ்டர் கிருஷ்ணன். ஆனாலும் ஒரு ஜோக் தான் சொல்லலாம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த கிளப்பு வந்து 33 ஆண்டுகள் நிறைவுற்று 34வது வருஷம் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இவர்கள் ஹியூமரோடு நிற்காமல் அந்த தர்மிக் ஆக்டிவிட்டீஸ், அதாவது சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஈடுபடுறாங்க. அதனால தான் நான் அதில் பங்கு கொள்ளணுங்கிறதுக்காக ஒரு செக்கு இப்போ கொடுத்துருக்கிறேன். தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்பாங்க. இவர்களுக்கு தக்க சமயத்தில் உயிர் காத்திருக்கு. ஏன்னா டெத் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஏற்பட்ட போது ஸ்பான்சர்ஸ் வந்துட்டாங்க. இன்னும் 5 இயர்ஸுக்கு இல்லை, 50 இயர்ஸுக்கு அவர் ஸ்பான்சர்ஸ் வருவாங்க. அதில் சந்தேகமே இல்லை. அப்புறம் இது படிப்படியாக இந்த சங்கம் வளர்ந்திருக்கிறது. 40-50 நபர்கள் இருக்கும்போது கூட நான் இந்த சங்கத்தில் இருந்தேன். நான் தரையில் உட்கார்ந்து அந்த ஹியூமரை ரசிப்பேன். இவரெல்லாம் நின்று கொண்டு சொல்வார்கள். திருவள்ளிக்கேணில் பிக் ஸ்ட்ரீட்டில் அது வளர்ந்து பெருசாகி அதே மாதிரி நானும் என்னுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி தான். செக்ரட்டேரியட்டில் லோயஸ்ட் போஸ்ட்டு லோயர் டிவிஷன் கிளார்க்கில் 1959 ஜாயின் பண்ணி 1995 ஹையஸ்ட் போஸ்ட் ஃபார் non-AS அடிஷனல் செக்ரட்டரியாக ரிட்டையர் ஆனேன். அதனால் எனக்கும் இந்த சங்கத்துக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்கிற போல் தோன்றுறது. ஏன்னால் இதுவும் படிப்படியாக முன்னேறி கொண்டு வருது, நானும் படிப்படியாக முன்னேறி கொண்டு வந்திருக்கிறேன். இது மட்டும் இல்லை, இப்போ நவராத்திரி டைம் இதனால போன தடவை நம்ம சேகர் ப்ளவுஸ் பீஸை பற்றி சொன்னார். 1 மீட்டர் 80 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர்னு. ஆனால் டெய்லருக்கு தெரியும் அது எப்படி நாசூக்காக தைப்பதுன்னு. 1 மீட்டர் கொடுத்தா தோளில் பஃப்லாம் வைப்பார், 80 சென்டிமீட்டர் கொடுத்தா அது இல்லாமல் பண்ணுவார், 60 சென்டிமீட்டர் கொடுத்தா பின்னால் ஒரு ஜன்னல் வச்சுருவார். அப்புறம் இந்த நவராத்திரி டைம்லாம் ஒரு தேங்காய் ஜோக்கு. அதாவது நான் திருவள்ளிக்கேணியில் இருக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டுக்கார அம்மா மாமி தேங்காய் வாங்கினாங்க. நவராத்திரிக்கு தேங்காயும் கொடுப்பாங்க அவங்க, வெத்தலை பாக்கூட. தேங்காயினுடைய சைஸ் என்னன்னாக்கா சின்ன ஆரஞ்சு சைஸு. நான் சொன்னேன் 40-50 காய் வாங்கினாங்க, 10 ரூபாய்க்கு 3 காய். அப்போ நான் மாமிகிட்ட கேட்டேன், இந்த தேங்காயை எப்படி உடைச்சி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அப்போ அம்மி ஆட்டுக்கள்லாம் இருக்கும். இந்த அம்மி ஆட்டுக்கள்லாம் விளிம்பில் தட்டலாம். ஆனால் இந்த தேங்காய் உள்ளுக்குள்ளே போயிடுறது, கைக்குள்ளே. அப்படி தட்டினீங்கன்னா விரலில் தான் அடிபடும். இல்லை கோவிலில் பண்ணுற மாதிரி பண்ணாக்கா இந்த கைக்குள்ளே போயிடும், அப்போது இந்த விரல்லாம் அடிபடும். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் அதெல்லாம் ஏன் சிரமப்படுற, பேசாமல் உங்கள் ஆற்று தரையில் போட்டு சதுர தேங்காய் மாதிரி உடைச்சிடும் அப்படின்னாங்க. அப்போ மம்மி டைல்ஸ் போட்டிருக்கேனே, அப்படி உடைச்சா டைல்ஸ் உடையுமா தேங்காய் உடையுமான்னு தெரியலையே அப்படின்னு. அப்படின்னு ஒன்று பண்ணு, இது தேங்காய் அப்படியே பாசனம் பண்ணிவிடு, கடைசியில் யார் கைக்கு போகிறதோ அவங்க எப்படியாவது உடைச்சிப்பாங்க, அதுக்காக நீ இப்போ மண்டையை போட்டு உடைச்சிக்க வேண்டாம் அப்படின்னாங்க. அப்புறம் இந்த மறதி பேரொழி பற்றி, மறதினா எக்கச்சக்கமான மறதி. செல்ஃபோன் எடுக்க மறந்துடுவாங்க, பர்ஸு எடுக்க மறந்துடுவாங்க, அந்த மாதிரிலாம். அப்போ ஒருத்தர் ஆஃபீஸ்லேருந்து வராரு, ஒய்ஃபை கூப்பிட்டு, கமலா இந்த மாதிரி நான் ஞாபகமாக மறக்காமல் நீ கொடையை திரும்ப எடுத்துன்னு வந்துட்டேன் பார் ஆஃபீஸ் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறா, நீ காலையில் நீங்கள் கொடையை எடுத்துன்னு போட்டியே ஆஃபீஸ் போகும்போது. தேங்க்யூ.